السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العليم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அருள் கொடுத்து அழியா மறை கொடுத்த மாபெரும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கெல்லாம் பேர் அருளாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய தூய மார்க்கத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் சொன்ன இமாம்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஒன்று விழுந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் வாய்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு பிரபலமான ஹதீஸை, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அது என்ன நபிமொழி என்று சொன்னால், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 வகை மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரசினுடைய நெல்லை தருவான் என்று எல்லோருமே என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த ஹதீஸை அறிந்து வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த நபிமொழியை மேலோட்டமாகத்தான் நாம் அந்த நபிமொழியை அறிந்து வைத்திருக்கின்றோம். அது பல்வேறு விதமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு நபிமொழிதான் அந்த ஹதீஸ் என்பது. அத ஒவ்வொரு நபர்களையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த 7 வகை மனிதர்கள் யார்? முதலாவதாக நீதி நிலைநாட்டும் தலைவர், இரண்டாவது அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டில் ஊர்ந்து இளைஞன், மூன்றாவது பள்ளிவாசல்களோடு தன்னுடைய உள்ளத்தை தொடர்பில் வைத்துக் கொள்ளும் நபர், நான்கு அல்லாஹ்வுக்காகவே நேசித்து அல்லாஹ்வுக்காகவே வெறுத்து
அல்லாஹ்வுக்காக யோசிப்பது, அல்லாஹ்வுக்காக விருத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வகை சாரார். ஐந்தாவது, உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய காம இச்சைக்கு அழைக்கப்படுகின்ற போது, இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்விற்கு அஞ்சுகிறேன் என்று ஒதுங்கிய மனிதன். ஆறாவது, தன் வழக்கரத்தால் செய்கின்ற தர்மத்தை இடதுகரம் அறியாத வண்ணம் தானம் தர்மம் செய்யக்கூடிய மனிதன். ஏழாவது, தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்திய ஒரு மனிதன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு வகை மனிதர்களை நமக்கு அறிமுகம் செய்கின்றார்கள். இந்த ஏழு வகை மனிதர்களுடைய அந்த செயல்பாடுகள் என்ன, அவருடைய தன்மைகள் என்ன, ஏழு வகை மனிதர்கள் ஒட்டுமொத்தமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றா, இல்ல அந்த ஒரு சம்பவத்திற்கு பின்பாக எவ்வளவு சம்பவம் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் செய்யணும், அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய தினம் முதலாவதாக அல்லாஹ்வுடைய அரசின் நிழல். நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அரசு சிம்மாசனம் அப்படின்னு என்ன, அதோடைய தன்மைகள் என்ன, அது எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்து வைத்திருக்கின்றார், அது எவ்வளவு பிரமாண்டமான ஒன்று, அது எப்படியாப்பட்ட வடிவமைப்புகளை அல்லாஹ்வுக்காக வைத்திருக்கிறார் என்று போன்ற செய்திகளை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமை நாள் என்பது மிக பயங்கரமான ஒரு நாள். இந்த நாளை போன்று அல்ல. நாளை மறுமை நாள் என்பது மகசர் மைதானம் என்று சொல்லப்படும். இந்த மகசர் மைதானம் என்ன பொருள்? எல்லா மனிதர்களையும் வெட்டவெளி மைதானத்தில் ஒன்று கூறப்படுவதற்கு பெயர்தான் மகசர் மைதானம். நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? மகசர் மைதானம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? மகசர் மைதானம் என்றால் ஆதம் மனிதனிலிருந்து கடைசி மனிதன் வரை எல்லோரும் இந்த உலகத்தில் மரணித்து நாளை மறுமை நாளில் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் நாளைக்கு மறுமை நாள் எழுத்து நிக்க வைப்பாங்க. அந்த ஒரு நாளுக்கு பேர் தான் மகசர் மைதானம். அந்த மகசர் மைதானத்தில் ஆண்களுக்கென்று தனி வரிசை இருக்கார், பெண்களுக்கென்று தனி வரிசை இருக்கார். அங்கு இரண்டே வரிசை தான். ஒரு வரிசை வலதுபுறத்தை சேர்ந்தவர்கள், இனி ஒரு வரிசை இடதுபுறத்தை சேர்ந்தவர்கள். இந்த வலதுபுறத்தார்கள் யார் என்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று நடந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் தன் வாழ்க்கை அமைத்துக் கொண்ட நல்லோர்கள் மட்டும் வலதுபுறத்தால் இருப்பவர்கள். அந்த இடதுபுறத்தார் யார் என்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளாமல் கால் போன போக்கிலே மனம் போன போக்கிலே என் வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைத்துக் கொள்வேன், என்னை கேட்க யாரும் இல்லை என்று இந்த உலகத்தில் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்த மனிதர்கள் கூட்டம். ஆக நாளை மறுமை நாளில் இரண்டு சாரார்கள், இரண்டே வரிசை, ஒன்று நல்லவர்கள் ஒன்று கெட்டவர்கள். இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்க எந்த ஒரு நிழலும் இருக்கார். மறுமை நாள்ல இங்க இருப்பதை போன்று நிழல்கள் நாளை மறுமை நாள் இருக்குமா என்றால் இருக்கார். அந்த மரங்கள் இருக்காது, மேகங்கள் இருக்காது,
கூடாரங்கள் இருக்காது, நிலை தரக்கூடிய எந்த ஒரு பொருளும் நாளை மறுமை நாளில் இருக்காது. அப்படியாப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை கொண்டு வந்து, சூரியன் இருக்கா இல்லையா, இந்த சூரியன் எத்தனை கோடி மைலுக்கு அப்பால் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூரியனுடைய வெயிலை இங்க தாங்க முடியல, வெளியே போக முடியல, நடக்க முடியல. வெயில கடுமையான வெயில என்ன நடக்க முடியவில்லை. சொல்றத கேட்கிறோமா இல்லையா, கடுமையான வெயிலுங்க அப்படின்னு சொல்றோம். அந்த சூரியனை கொண்டு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஒரு ஜான் அளவிற்கு நமக்கு மேல வைப்பான். சில நபிமொழிகளில் வருகின்றது, 1 மைல் தூர அளவுக்கு எல்லாம் வைப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப 1 மைல் அளவுக்கு வச்சாலும், 1 ஜான் அளவுக்கு வச்சாலும் அல்லாஹ்வுடைய சூரியனுடைய வெப்பத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 வகை மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரசு இருக்குதுல, அந்த அரசோட நிழலை எல்லாம் தாழ தருவான். அரசோட நிழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த 7 வகை மனிதர் தரலாம். நம்ம முன்னாடி சொன்ன பாருங்க, அந்த 7 வகை மனிதர்களுக்கு அது யார் வேணாலும் இருக்கலாம். 7 நபர்கள் அல்ல, 7 வகை மனிதர்கள். இந்த பண்புக்கு யாரெல்லாம் உரியவராக இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே அந்த அல்லாஹ்வுடைய அரசோட நிலையில் நாம் இருப்போம். இப்ப முதல் பாயிண்ட் என்ன கேட்டா, அல்லாஹ்வுடைய அரசு என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய அரசு சிம்மாசனம். அரபில் அரசு என்று சொன்னால் சிம்மாசனம். உட்கார பாருங்க, நம்ம உட்கார்ந்து சேர், இது பேர் அரபில் சொல்லுவாங்க அரசு என்று சொல்லுவாங்க. இந்த அரசுக்கு பேர் அரபில வந்து அரசு, தமிழ்ல வந்து சிம்மாசனம், அரபில சேர் என்று சொல்லுவாங்க, தமிழ் இங்கிலீஷ்ல சேர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அரசு என்பது எப்படியாப்பட்டது, எவ்வளவு பெரியது, அது தன்மைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், 2வது அத்தியாயத்துடைய 255வது வசனம், ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் நம்ம படிக்கிறோமா இல்லையா, அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு ஹய்யுல் கய்யூம் லா தகுருஹு சினத்து வலா நௌம் என்ற அந்த ஆயத்துல் குர்சி ஓதுறோம் பாருங்க. அந்த ஆயத்துல் குர்சியில அல்லாஹ் தஆலா அப்படியே சொல்லிட்டு வர்றான். சொல்லிக்கொண்டு வருகிற நேரத்தில் வசிய குர்சிகு சமாவாத்தி வல் அர்த், வானங்களை விட பூமியை விட அல்லாஹ்வுடைய அரசு, இந்த வானங்கள் பூமி எல்லா அளவுக்கும் அல்லாஹ்வுடைய அரசு சூழ்ந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், அல்லாஹ்வுடைய அந்த அரசு வானங்களை விட பூமியை விட அது எல்லாத்தையும் விட அந்த அல்லாஹ்வுடைய அரசு மிக பெருமளவாக இருக்கிறது, அதை விட சூழ்ந்திருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அரசுடைய அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை பற்றி தன்னுடைய திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றார். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்றாங்க. ஒரு சஹாபாக்கள் கூட்டம் ரசூலுல்லாஹ் வருது. என்ன கேட்க வர்றாங்க, அல்லாஹ் இந்த உலகத்தை எவ்வாறு படைத்தார், எதையும் அல்லாஹ் முதல்ல படைச்சான் அப்படின்னு கேட்பதற்காக ஒரு சஹாபாக்கள் கூட்டம் ரசூலுல்லாஹ் வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அவையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப கேட்டாங்க சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் முதல் படைத்தது எது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் உலகத்துல எதை படைச்சான் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கான அல்லாஹு வலம் யகும் ஷைஇன் கய்ரஹு, ஆரம்பத்தில் ஆதி காலத்தில் அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான், அல்லாஹ் மட்டும்தான், எதுவுமே கிடையாது. இந்த வானம், பூமி, சந்திரன், சூரியன், மனிதன் எதுவுமே இல்லை. மரம், மட்டோ, ஜின், மலக்குமார்கள் யாருமே கிடையாது. யார் மட்டும் இருந்தா? அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான். ரசூல் என்ன சொல்றாங்க, இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது கேட்டதற்கு முதல் கேள்விக்கு பதில் என்னது, அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான், எதுவுமே இல்லை. அப்படிங்கும் போது அல்லாஹ் தஆலா அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான். அடுத்த ரசூல் சொல்றாங்க, வக்கான அரசு அலல் மாய், அல்லாஹ் தன்னுடைய சிம்மாசனத்தை
நீரின் மீது அமைத்திருந்தான். நீரின் மீது அமைத்திருந்தான். அவங்க நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அப்ப நீரின் மீது அமைத்திருந்தானா தண்ணி எல்லாம் படைச்சிட்டானா அல்ல அரசு எல்லாம் படைச்சானா? இந்த கேள்விக்கு நீங்கள் போகாதீர்கள். ஏன்? அல்லாஹ் எதை சொன்னானோ அதை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய அரசை நீரின் மீது தண்ணீரின் மீது அமைத்திருந்தான். அவர் சொல்றாங்க, அதுக்கு பின்பாகத்தான் அல்லாஹ் வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் இந்த தண்ணீருக்கு மீது தன்னுடைய சிம்மாசனத்தை அமைத்துக் கொண்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் மெய்ப்பிக்கின்றான். இந்த நீரின் மீதுதான் அல்லாஹ்வுடைய அரசு இருக்கிறது. சைத்தான் என்ன செஞ்சான் தெரியுமா? சைத்தான் இப்லீஸ் இருக்கான் பாருங்க, அல்லாஹ்வுக்கு போட்டியாக அல்லாஹ்தான் தண்ணீர் மீது தன்னுடைய சிம்மாசனத்தை அமைத்துக் கொள்வானா? நானும் பாருங்க அல்லாஹ் அந்த தண்ணீர் மீதுதான் என் சிம்மாசனத்தை அமைத்துக் கொள்வேன் என்று சைத்தான் பண்ணா அவனுடைய சிம்மாசனத்தை தண்ணீர் மீது அமைத்துக் கொண்டான் என்று நபிமொழிகளை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய சிம்மாசனத்தை அரசை தண்ணீர் மீது அமைத்துக் கொண்டான் என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சி பகர்கிறான். 11வது அத்தியாயத்துடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன சொல்றான்? ஹுவல்லதீ ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்த் ஃபி சித்தத்தி அய்யாமின் வகான அரஷுஹு அலல் மாய். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வானங்களையும் பூமியும் அல்லாஹ் எத்தனை நாள்ல படைச்சான்? 6 நாள்ல படைச்சான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானங்களையும் பூமியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6 நாட்களில் படைத்தான். 6 நாள்ல படைச்சான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய சிம்மாசனத்தை தண்ணீர் மீது அமைத்துக் கொண்டான். அல்லாஹ் பகிர்கின்ற சாட்சிகள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்வது என்ன? என்னுடைய சிம்மாசனத்தை என்னுடைய அரசை நான் தண்ணீர் மீது நிறுவி இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சாட்சி பகர்கிறான். இது சஹீஹ் புகாரி என்ற நபிமொழி கிரந்தத்தில 3191வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்டது, அல்லாஹ் இந்த உலகத்தில் எதை படைத்தான்? முதல்ல அவர் 3 பதிலை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா உலகத்தில் தன்னுடைய சிம்மாசனத்தை தன்னுடைய வானத்தில் தன்னுடைய அரசை சிம்மாசனத்தை தன் நீரின் மீது அமைத்துக் கொண்டான். அடுத்து என்ன தெரியுமா? நன்மையும் தீமையும் எழுதுகின்ற பதிவேடு, அந்த பதிவேடு அல்லாஹ் படைத்தான். அந்த பதிவேடுகளை படித்து நன்மை எது தீமை எது மனிதன் எப்படி இயங்க வேண்டும் எப்படி இயங்கக்கூடாது என்கிற எல்லா சட்டத்திட்டங்களையும் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்ற ஒரு பதிவேட்டை படைத்தான். அடுத்ததாக மீசான் என்கிற தராசை படைத்தான். அவன் வலது கரத்தில் மீசான் இருக்கிறது, அவன் வலது கரத்தில் மீசான் இருக்கிறது, அவன் நன்மைகள் அனைத்துமே அவன் கையிலே உண்டு என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அப்படி என்று சொன்னால் அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய சிம்மாசனத்தை தண்ணீர் மீது அமைத்திருக்கின்றான். லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கிற பதிவேடு அல்லாஹ் படைத்திருக்கின்றான். வானங்களை பூமி அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் என்ன பண்ணா அந்த அரசின் மீது அமைத்துக் கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இந்த அரசு இந்த சிம்மாசனத்தை எத்தனை வானவர்கள் சுமக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அரசு இருக்குதுல்ல, அல்லாஹ்வுடைய அந்த சிம்மாசனத்தை 8 வானவர்கள் சுமக்கிறார்கள். எத்தனை வானவர்கள்? 8 வானவர்கள் அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை அரசை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். 69வது அத்தியாயத்துடைய 17வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்ன தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய சிம்மாசனத்தை தான் அமர்கின்ற சிம்மாசனத்தை அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் சிம்மாசனத்தை படைத்த பின்பு அந்த சிம்மாசனத்திற்கு அல்லாஹ் கால்களை ஏற்படுத்தினார். அந்த கால்களிலே மலக்குமார்கள், ஒவ்வொரு கால்களிலும் மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த
சிம்மாசனத்தை சுமக்கின்ற வானவருடைய எண்ணிக்கை 8 என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில 69வது அத்தியாயத்துடைய 17வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்போ அல்லாஹ்வுடைய அரசை சுமக்கக்கூடிய வானவர்கள் எண்ணிக்கை 8 என்பது இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரிகின்றது. சரி, அந்த வானவர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? நான் அரசை சொன்னேன். அல்லாஹ்வுடைய அரசு என்பது வானங்களை விட, பூமியை விட, அதை விட பெரியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் சொல்வதாக நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். இப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அந்த சிம்மாசனத்தை சுமக்கின்ற வானவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அவருடைய ஒரே ஒரு வானவரை சொல்வதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தார். அவர் எவ்வளவு பெரியவர், அந்த வானவர் என்பவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? ஒரே ஒரு வானவரை பற்றி, மலக்கை பற்றி நீங்க சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அந்த வானவரை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு வானவருடைய அளவு எவ்வளவு பெரிய தெரியுமாங்க? இந்த காதுடைய சேனை இருக்குதுல்ல, இந்த காதுடைய சோனைக்கும் இந்த தோல் பூதத்துக்கும் இந்த காதுடைய இந்த பகுதிக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, இந்த பகுதிக்கும் அந்த தோல் பட்டைக்கும் உள்ள துளை தூரத்தை அல்லாஹ் தஆலா சொல்வதற்கு அனுமதி தந்தான். எந்த அளவுக்கு தெரியுமா? அந்த சோனைக்கு, அதாவது காதுடைய சோனைக்கும் அந்த தோல் பூதத்துக்கும் உள்ள தூரம் ஒரே ஒரு மலக்குமாறு ஒரே ஒரு பகுதி மட்டும் எவ்வளவு இருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 700 ஆண்டுகள் அதிவேகமாக பயணம் செய்தால், 700 ஆண்டுகள் நீங்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவிற்கு ஒரு வானவருடைய இந்த காலுடைய சோனைக்கும் தோல் பூதத்துக்கும் உள்ள தொலை தூரம் இருக்கும் என்று ஒரே ஒரு மலக்குமாருடைய பற்றி மட்டும் அல்லாஹ் சொல்வதற்கு எனக்கு அனுமதி தந்தான். 8 வானவர் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரியவங்களா இருப்பாங்க. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய அரசு, அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் எவ்வளவு பெருசா இருக்கும். அதை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுவது இதுவே கணக்கல்ல. அல்லாஹ்வுடைய அரசை, அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை நம்மளால் அளக்க முடியாது. அவ்வளவு பெரியவர்கள் என்பதை இந்த ஹதீஸ் சேரும் விளங்கிக் கொள்கிறோம். நாம் புரிந்து கொள்வதற்காக, நாம் அறிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு சின்ன உதாரணமே தவிர அந்த நாம் முழுமையான கணக்கு அதுவல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அரசு என்பது 7 வானங்களை விட பெருசு. அல்லாஹ்வுடைய அரசு என்பது, அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் என்பது 7 வானங்களை விட பெரியது. அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் என்பது 7 பூமியை விட பெரியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த வானத்தையும் அந்த பூமியும் இரண்டாக அப்படியே தட்டையாக ஆக்கி அதை நீங்க பரப்பி விட்டாலும் கூட அந்த சிம்மாசனம் இருக்குதுல்ல, அது எப்படியாப்பட்ட பெருசு தெரியுமா? ஒரு மோதிரம் இருக்குது. இந்த மோதிரத்தை கழட்டி போட்டால், ஒரு பாலைவனம் மண்ணுல ஒரு மோதிரத்தை கொண்டு கழட்டி போட்டீங்கன்னா அந்த மோதிரம் எவ்வளவு பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த பூமியும் இந்த வானங்களும் சந்திரன் சூரியன் எல்லாமே அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்திற்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பூமி, இவ்வளவு பெரிய வானம், இவ்வளவு பெரிய சந்திரன், இவ்வளவு பெரிய சூரியன், இவ்வளவு பெரிய படைப்புகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்துக்கு முன்னாடி ஒரு மோதிரத்தை கொண்டு போய் கழட்டி போட்டா எவ்வளவு பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த வானம் பூமி எல்லாமே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த அரசு என்பது பெருமந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அரசு, அந்த அரசினுடைய நிலையைத்தான் அல்லாஹ் 7 வகை மனிதனுக்கு தருகிறான். அந்த அரசை சுமக்கின்ற வானவர்களுக்கு என்ன வேலை தெரியுமா? அல்லாஹ்வை துதிபாடுவது மட்டுமே அவர்களுக்கு வேலை. அல்லாஹ்வை போது கொண்டிருப்பது மட்டுமே அவர்களுக்கு வேலை. எந்த வேலையும் அவர்களுக்கு தரப்படவே இல்லை.
அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், என்னுடைய அரசு சுமக்கின்ற வானவர்கள் என்னை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள், என்னை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள், என்னை துதிபாடி கொண்டே இருப்பார்கள். இரண்டாவது வேலை என்ன தெரியுமா? மனிதர்களுக்காக, மூமின்களுக்காக, முஸ்லிம்களுக்காக அந்த அரசை சுமக்கின்ற வானவர்கள் அவங்க என்ன செய்வாங்க? யா அல்லாஹ், இதோ இந்த மூமின்கள் இருக்கிறார்கள், இவங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, நோன்பாளிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அவர்கள் நம்முடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய திருக்குறான்ல 39வது அத்தியாயத்துடைய 75வது வசனத்தில் இந்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப சிம்மாசனத்தை சுமக்கின்ற வானவர்கள் அல்லாஹ்வை போன்று கொண்டே இருப்பார்கள், நமக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குறானில் சொல்லுகின்றார். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த சிம்மாசனத்துல தன் ஆட்சியை யாரிடத்திலும் அல்லாஹ் பகிர்ந்து கொள்வதே இல்லை. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? தன்னுடைய சிம்மாசனத்தை, தன்னுடைய ஆட்சி பீடத்தை யாரிடத்திலும் அல்லாஹ் தஆலா செய்ய மாட்டான், பகிர்ந்து கொள்ளவே மாட்டான். அல்லாஹ்வுக்கு தான் ஆட்சி அதிகாரம், அல்லாஹ்வுக்கு மட்டுமே அந்த ஆட்சி அதிகாரம், யாருக்கு பங்கு இல்லை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 7வது அத்தியாயத்துடைய 54 சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இந்த வானத்தை படைத்தான், அல்லாஹ் இந்த பூமியை படைத்தான், அல்லாஹ் தன்னுடைய அரசின் மீது தன் ஆட்சியை நிலைப்படுத்திக் கொண்டான், அதில் யாருக்கும் எவருக்கும் பங்கில்லை என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குறானை சொல்லி காட்டுகிறான். அவங்க யாரை யாரையோ கடவுளுங்கிறாங்க, யாரை யாரையோ இறைவன் என்று சொல்றாங்களே, அவங்க இறைவன் இல்லையே, அரசுக்கு சொந்தக்காரன், சிம்மாசனத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை சொல்லினார். அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அல்லாஹ் இந்த 7 வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான், சந்திரனை படைத்தான், மனிதனை படைத்தான், எல்லாவற்றையும் சகலமானவற்றையும் அல்லாஹ் படைத்து என்று சொன்னான். அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. எல்லாம் படித்த பின்பு அல்லாஹ் சொன்னான், இதோ என் சிம்மாசனத்திலே நான் அமர்ந்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய அதிகாரத்தை, ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான். யாருக்கு கண்ணியம் இருக்கின்றதோ, யார் இறைவனாக இருக்கின்றானோ அவனுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அரசு, அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் சொந்தமானது. அந்த கண்ணியம் யாருக்கு உண்டு? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. யார் இறைவனா இருக்கிறா? அல்லாஹ் மட்டும்தான் இறைவனா இருக்கிறான், அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது. அந்த இறைவனுக்கு மட்டும்தான் அந்த அரசு சொந்தம், அந்த சிம்மாசனம் சொந்தம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 23வது அத்தியாயத்தில் 116வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த அரசில் சில வாக்கியங்கள் எழுதி வைத்திருக்கின்றார். தன்னுடைய அரசு இருக்குதுல்ல, சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்துல மேலையும் கீழையும் சில வாசகங்களை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அதை பற்றி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அல்லாஹ் தன்னுடைய அரசின் கீழே ஒரு வாசகத்தை எழுதியிருக்கின்றான். என்ன வாசகம் தெரியுமா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் மனப்பாடம் செய்ய வேண்டும். என்ன வார்த்தை? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. ஒரு கஷ்டம் வருதா? மனசு கஷ்டமா இருக்குதா? அதாவது மனம் சங்கடமா இருக்குதா? ஒரு இன்னல் வந்துருச்சா? ஏதாவது சோதனை இருக்குதா? அப்ப இந்த துவாவின் ஓடினார். என்ன துவா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதை நீங்கள் ஓடினால் உங்க கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி விடும் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அது என்ன அர்த்தம்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னது? அல்லாஹ்வுடைய உதவியின்றி வேறு எந்த உதவியும் இல்லை, அல்லாஹ்வுடைய உதவியின்றி வேறு எந்த உதவியும் இல்லை, ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. எங்க எழுதப்பட்ட வாசகம்? அல்லாஹ்வுடைய அரசனுடைய சிம்மாசனத்துடைய கீழ்ப்பகுதிகளை எழுதி வைத்திருக்கிறான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வுடைய ஆற்றலை தவிர எதுவும் இல்லை, அல்லாஹ்தான் ஆட்சி அதிகாரம் மிக்கவன் என்று அந்த வாசகத்தை எல்லாம் எழுதியிருக்கிறார். அந்த துவாவை, இந்த வார்த்தையை யார் ஒரு மனிதன்
துன்பமா இருக்கும் போது, கஷ்டமா இருக்கும் போது, இன்னலா இருக்கும் போது, சோதனையா இருக்கும் போது யார் இதை ஓதுகிறார்களோ அல்லாஹ் அவருடைய கஷ்டத்தை நீக்கி விடுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய சிம்மாசனத்தின் மேலே, நான் கீழே இருந்து சொன்னேன், அடுத்து சிம்மாசனத்துக்கு மேலே அல்லாஹ் ஒரு வாசகத்தை எழுதியிருக்கிறார். என்ன வாசகம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபலம்மா கலல்லாஹு ஹலக்க கத்தப, அல்லாஹ் வாழ்ந்த அரசை படித்தான், படித்துட்டு இந்த வான சூரிய சந்திரன் படிச்சுட்டு அல்லாஹ் சொன்னா என்னது, அரசை படித்து அந்த அரசுக்கு மேல அல்லாஹ் வாசகத்தை இலக்குனா என்ன தெரியுமா? இன்ன ரஹமதி சபக்கத் அவரை, என்னுடைய கோபம், அல்லாஹ்வுடைய கோபத்தை சொல்றான், என்னுடைய கோபத்தை என் கருணை மிஞ்சி விட்டது. என்னுடைய கோபம், அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குல்ல, அந்த கோபம் அல்லாஹ்வுடைய கருணை ரஹமத்தை மிஞ்சி விட்டது என்று அல்லாஹ் தன்னுடைய அரசினுடைய மேலே எழுதி வைத்திருப்பதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்படின்னு நபிமொழி என்ன விளங்குது? அல்லாஹ் மிக்க கருணையாளன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் மீது கருணை சொரியக்கூடியவனாக இருக்கின்றார், உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறார், தன்னுடைய அருளை உங்கள் மீது சொரியக்கூடியவனாக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மேலே எழுதப்பட்ட வாசகத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ்விடத்தில் தன் சொர்க்கத்தை கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் செய்யுங்க, சொர்க்கத்தை கேளுங்கள், அந்த சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் சொல்றாங்க. அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்போ அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை கேளுங்கள், சொர்க்கத்தை கேட்பதுல உயர்ந்த சொர்க்கமா இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த சொர்க்கத்தை கேளுங்கள். ஏன் தெரியுமா கேட்க சொன்னாங்க? நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்த சொர்க்கம் எங்க இருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்திற்கு கீழே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தில் இருந்து வருகின்ற நதி அந்த சொர்க்கத்துக்குள் பாய்கின்றது. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற போது நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த உயர்தரமான சொர்க்கத்தை கேளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே அந்த சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஒவ்வொருவர்களும் நாளை மறுமை நாளில அல்லாஹ்வுடைய அரசு, அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்துடைய நிழல் வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? யாருக்கு சிம்மாசனத்துடைய நிழல் கிடைக்கும்? இவ்வளவு பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் எவ்வளவு பிரம்மாண்டமானது! அந்த மாதிரியான ஒரு சிம்மாசனம் இல்லை. அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை உங்களால் வர்ணிக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த நிழல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது எப்படியாப்பட்ட நேரம்? சூரியனை கொண்டு தலையை ஒப்பாம பாருங்க. சொல்றாங்க, ஒவ்வொரு பாவத்திற்கு ஏற்றவாறு சில பேருடைய வேர்வை இரண்டைக்கால் அளவு இருக்கும், சில பேருடைய வேர்வை கெண்டைக்கால் வரை இருக்கும், சில பேருடைய வேர்வை முழங்கால் அளவுக்கு இருக்கும், சில பேருடைய வேர்வை இடுப்பு வரைக்கும் இருக்கும், சில பேருடைய வேர்வை தொண்டுக்குழி வரை இருக்கும், சில பேருடைய வேர்வை தலைக்கு மேல இருக்கும். இது என்ன அளவுன்னு சொன்னா ஒவ்வொருவரும் செய்கின்ற பாவத்திற்கு ஏற்றவாறு நாளை மறுமை நாளில் அந்த மகசர் மைதானத்திலே வேதனை செய்யப்படுவார். அப்ப அந்த மாதிரி ஒரு நேரத்துல நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த சிம்மாசனத்தினுடைய நிழலில் இளைப்பாற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை, யார் யார் எந்தெந்த பண்பு உடையவர்களுக்கு அல்லாஹ் அந்த சிம்மாசனத்துடைய நிழலை தருவார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.